இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மத்தேயு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 19-20 இவ்வாறு ஏசப்பா சொல்லியிருப்பார். உங்களை தீயவர்கள் உங்களை பிடிச்சிக்கிட்டு போகும் பொழுது, இல்லை விசாரணைக்கு நிறுத்துகின்ற பொழுது, நீங்கள் என்ன பேசணும், எப்படி பேசணும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன ஞானத்தை கொடுக்கணும், எப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட பதில் சொல்லணும் என்பதை தூய ஆவியான இறைவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று ஏசப்பா சொல்லுவார். தூய ஆவியான ஞானத்தை அருள்கின்ற இறைவன், சரிங்களா? ஏசப்பா சொல்லுவார், கனிந்த உள்ளத்தோடு பேசுங்க, அன்பாக பேசுங்க. ஏசப்படி போதனே தானே இல்லையா? கோவப்படாதீங்க, உங்களை அடித்தா கூட மறுகணத்தை காட்டுங்க, உங்களுடைய மேலங்கே இன்னும் மற்ற துணியும் சேர்த்து கொடுங்க என்று ஆண்டவர் அன்பிலேயே போதித்தவர், சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு இந்த விதண்டாவாதம் வருகின்ற பொழுது அது அப்போதும் எப்படி பேசுங்கிற ஞானத்தை ஆவியான கடவுள் நம்ம கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் தான் இன்றைய நற்செய்தியில். அதுக்கு முன்பாக அருள்வாக்கு இணைய அந்த இதில் ஒரு 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 கதை ஒன்று படித்தேன். ஒரு சீன ஞானி ஒருவர் இருந்தாராம். அவர் பேர் அவாந்தி. அவர் ஒரு முறை அவர் எப்பவுமே இருப்பார். ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவர் ஏதாவது அவர் வாயை குடையணும்னு ஒருத்தர் நோக்கம். அப்போ ஒருத்தர் ஓடி வர்றாரு, ஐயா ஐயா அவாந்தி ஐயா, அவாந்தி ஐயா, என்ன விஷயமா சொல்லுப்பா, என்ன விஷயம், பத்திரம் ஓடி சொல்லுங்கள். ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சு, விஷயத்த சொல்லுப்பா, என்ன தப்பு நடந்து போச்சு. ஐயா நேற்று நான் தூங்கும் பொழுது நான் பண்ணிட்டேன், ஒரு எலி என் வாய்க்குள்ளே அப்படியே உள்ளே போய் என் வயிற்றுக்குள்ளே ஆட்டம் போடுது, என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு அப்படின்ட்டு. இப்படி ஒரு எலி அப்படியே என் வாய்க்குள்ளே வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே அப்படியே ஆட்டம் போட்டு நிற்குது, தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் இந்த சின்ன ஞானிகிட்ட சொல்கிறாரு. அந்த ஐயா பார்த்துட்டாரு, ஓஹோ அப்படியா, அப்போது வயிற்றுக்குள்ளே எலி ஆட்டம் போட்டுனுக்குது இப்போது, சரி சரி ஐயா அதுக்கு வழி சொல்லுங்கள், எப்படி நான் அந்த தப்பிக்கிறது வழி சொல்லுங்கள். ஒன்று பண்ணு, நீ ஒரு பூனையை முழுங்கிடு, அது என்ன பண்ணும், உள்ளே போய் அந்த எலியை சாப்பிட்டு என்ன பண்ணும், பூனை வெளியே வந்து அது வீட்டுக்கு போயிடும் அப்படின்றாரு. முடிக்கிறோம், பூனையை முழுங்கோ, அப்படினாலும் முடியலை, நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணு, சொல்லுங்கள், கடைக்கு போ, எலி பாஷானம் எலி மருந்து விற்கும் பார்த்தியா, நல்லா வாங்கி வயிறம்பு குடிச்சிடு, உள்ள எலி என்ன பண்ணும், சேர்த்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அவன் என்ன பண்ணான்னா, அவன் முன்பு நிற்காம தான் வேலையை பார்த்து புந்தடிச்சு ஓடினானா. இது ஒரு நகைச்சுவையான கதை என்ன படித்து நினைவு. ஏன் அந்த கதையை சொல்கிறேன்னா, விதண்டாவாதத்திற்கு அதுதான் பதில். நீ கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை, நிறையா வகை உண்டு, கேள்விகள் நிறைய வகை உண்டு. ஒன்று, நமக்கு தெரியாத கேட்போம் இல்லையா? ஒரு சின்ன குழந்தைங்க கேட்கும், அப்பாப்பா இதுன்னா என்னப்பா, அது குழந்தைகள் பிஞ்சு உள்ளம் கேட்குறதுக்கு தெரியாத பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும். இது ஒரு வழி. இன்னொரு கேள்வி உண்டு, பிறர் தெரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வாத்தியார் கேட்பார், அவருக்கு தெரியும், மாணவர்களை கேட்பார், ஏப்பா இதுக்கு கேட்பார். இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, அதுவும் நல்ல ஆரோக்கியமானது, தப்பு கிடையாது. இன்னொருத்தவங்க கேட்பாங்க, தனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, அதை கேட்டு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு, நான் ஒரு ஓட்டுநர், நான் ஊரெல்லாம் சுற்றுறேன். உதாரணத்துக்கு நான் ஊட்டி கொடைக்கானல் அங்கே போய் வச்சுக்கோமே, நான் சொல்கிறேன், ஏப்பா இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து கொடைக்கானலுக்கு என்ன கிலோமீட்டர் சொல்லுப்பா, எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியும்னா அதை என்ன பண்ணுறேன், செக் பண்ண ஒரு கேள்வி கேட்க நான் எழுப்புறேன்.
இதுவும் ஆரோக்கியம் தான், பெரிய தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில கேள்விகள் இருக்குது. எப்படி இவனை தவறான பாதையில் சிக்க வைக்கலாம், எப்படி இவனை மடக்கலாம், எப்படி இவனை அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம் என்ற வழி அதுக்கான கேள்வி இருக்குது. அதுதான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் மரணம் அழிஞ்சாலும் இதுக்கு தான் ஏசப்பாட்டே வந்தாங்க. அவன் வந்தது தானே காரணம். இன்றைக்கி முதல் வாசகம் பாருங்களேன், யூதா திருமுகத்தில் பாருங்க. அப்போ அற்புதமான வாசகம் இன்னைக்கு பாருங்க. அவர் எப்படியெல்லாம் நீங்கள் நல்வாழ்க்கை வாழலாம், மற்றவங்களோட எப்படி நீங்கள் அன்பாக உறவாடலாம், மற்றவங்க வீட்டில் எப்படி ஒரு ஒரு வெறுப்புணர்வு இல்லாமல் ஒரு பாசத்தோடு எப்படி நீங்கள் பேசி பழகலாம் என்பது அற்புதமாக சொல்கிற வாசகம் பாருங்க. பார்ப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழை கட்டி எழுப்புங்க. தூய ஆவியான ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபியுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கடவுளுடைய அன்பு இழத்துருங்க. இப்படிலாம் சொல்லிட்டு பண்ணுறாரு. கீழே அப்படியே வர பாருங்க. மாசற்றவராக இருங்க. வல்ல மீட்பராகிய கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் என்ன பண்ணுங்க, நீங்கள் அவருக்கு முடியா சூட்டுங்க. இவ்வாறாக இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். இரக்கத்தை எதிர்பார்த்துருங்கள், நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். மற்றவங்க இரக்கம் காட்டுங்க இல்லையா? வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்றுங்கள். ஒருத்தர் அழிய போகிறான், அவனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றுங்க, அவனை அழிய விடாதீங்க. கண்ணும் ஒருத்தர் கெட்ட பாதைக்கு போகிறான்னு அவனை காப்பாற்றி நல்ல பாதைக்கு என்ன பண்ணுங்க, கூட்டிக்கிட்டு வாங்க. இவ்வாறு ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே வாருங்க, யூதாங்க சொல்கிறார், மக்களுக்கு சொல்கிறார். அப்போ நல்ல வழியில் இங்கே பயணிங்க. இன்னும் சிலர் பாருங்க பார்ப்போம். சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள். இரக்கத்தை எல்லாருக்கும் காட்டுறாதீங்க. உங்கள் இரக்கம் எங்கே போய் தங்கணுமோ அது ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுவார் இல்லையா, நீ வீட்டுக்கு போ, அங்கே வாழ்த்து, நீ சொல்கிற வாழ்த்து அங்கே தங்கணும்னு ஒரு நிலை தான் தங்கும், இல்லை திரும்பி அவட்ட வந்துடும் சொல்லுவார். இங்கே வார்த்தையை பாருங்கள், இன்னைக்கு முதல் வார்த்தை பாருங்கள். இன்னைக்கு சிலருக்கு இரக்கம் காட்டும் பொழுது எச்சரிக்கையாயிருங்கள். ஊன் இயல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையை கூட விருத்து தள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம், ஒதுக்கி வைங்க. ஏனென்றால் அவர்கள் கெட்டவர்கள், தீயவங்கன் தெரியும் பொழுது அவங்க நீ ஒட்டி வரவாடாது. ஏன்னா அவர்கள் தன் ஆன்மாவுக்காக வாழ்கிறவங்க கிடையாது, இந்த ஊன் இயல்புக்காக, இந்த உடம்புடைய நானுக்காக வாழ்கிறவங்க. நல்லா தின்னு கொழுத்து ஜாலியாக இருந்தால் போதுங்க, என்ன கடவுள்னா ஆன்மாவேனா என்று வாழ்கிற அந்த கூட்டத்திற்கு நீ இறக்கம் காட்டாது என்று இங்கே முதல் வாசம் நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். இதைத்தான் ஏசப்பா இன்னைக்கு கடைபிடிக்கிறார். இன்னைக்கு மார்கட்சியில் பாருங்க பார்ப்போம். ஏசப்பா எருசலேம் கோவில் என்ன பண்ணுறாரு, வியாபாரம் செய்கிறவர்களை விரட்டுகிறார். ஏன்னா ஏசப்பாவுக்கு வியாபாரம் செய்வது அவருக்கு எதிரி கிடையாது, சரிங்களா? அது அவருக்கு பிடிக்காத விஷயம் கிடையாது. கடவுளின் பெயரை சொல்லி அங்கே நடந்த தீமை இருக்குது, கொடுமை இருக்குது, அதுதான் கடவுள் ஏசப்பா விரட்டினார். உதாரணத்துக்கு ஏன் அந்த ஏசப்பா விரட்டினார் சொல்கிற பாருங்களேன். இப்போ எருசலேம் தேவாலயம் எல்லா மக்களும் ஒன்று கூடுகின்ற மிக முக்கியமான இடம். யூதர்களுக்கு அந்த கோயில் தான் சியோன் மலை, அந்த எருசலேம் தேவாலயம் தான் சொத்து. அந்த பொறுமுறையாவது அங்கே வந்துட்டு போவாங்க. பாஸ்கா காலத்தில் பாஸ்கா விழாவில் எல்லாரும் வந்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலம் அது எருசலேம் தேவாலயம். மக்களை பண்ணுவாங்க, பல்வேறு பகுதிகளிலிருந்து அங்கே வருவாங்க. அசிரியாவிலேருந்து வருவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெலிஸ்தீன் நாட்டில் ஒரு மற்ற இடத்துல தான் அந்த கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு அந்த யூத நாட்டு காசு அவங்ககிட்ட இருக்காது, தெனாரியமோ திராக்மாவோ இருக்காது அவங்ககிட்ட, வெளியூர் காசு தான் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ அந்த நாணயம் மாற்றுவாங்க அவங்ககிட்ட போயிட்டு. என்கிட்ட வெளியே அசீரியா காசு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூத நாடு காசு கொடுக்கும் பொழுது உதாரணத்துக்கு நான் ஒரு 10 ரூபா கொடுத்தா நீ ஒரு 8 ரூபா கொடுக்கலாம், நியாயமான தொகை, நியாயமாக. நான் கொடுக்க 10 ரூபாய்க்கு நீ 8 ரூபா கொடுக்கலாம், 2 ரூபாய் நீ வர லாபம் வச்சுக்க. இது மனிதாபிமானத்தோடு செய்கிறது. 5 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ திருட்டு அது, 4 ரூபா கொடுத்தா எவ்வளோ கொள்ளை அது.
இதை போலத்தான் வெளியிலிருந்து வருகின்ற ஆண்டவரை வழிபட வந்த மக்களை இவங்களை ஏற்றி ஏமாற்றி பிழைத்தார்கள். இதைத்தான் ஆண்டவரை என்ன பண்ணுறாரு? அடித்து துரத்துறாரு. என்னுடைய தந்தையின் இல்லத்தை கல்வர் குகையாக மாற்றி விட்டீர்கள். சாட்டை பின்றாரு, அடித்து துரத்தி டேபிளை தூக்கி போட்டு போங்கடா வெளியே என்ன பண்ணுறார்? அவர் துரத்துக்கிறார். அங்கே ஒரு கேள்வி, நீ எந்த அதிகாரத்தை கொண்டு இதெல்லாம் செய்கிற? எருசலேம் கோயிலில் வியாபாரம் பண்ணுறோம் நாங்கள், அது எப்படி அடித்து வரட்டும்? எந்த உங்கார் அதிகாரம் கொடுத்தது என்று அங்கே இருக்கிற மக்கள்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கின்ற பரிசு நல்லா மேந்தட்டு மக்கள் எசப்பா கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்படியா? சரி, நான் சொல்கிறேன். உங்கள் மத்தியில் திருமுழுக்கு ஒருத்தர் இருந்தார்ல? ஆமாம், இருந்தார். அவர் எந்த அதிகாரத்தை கொண்டு உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார், உங்களுக்கு போதித்தார்? சொல்லுங்கள். அவருக்கு இருந்த அதிகாரம் விண்ணக தந்தை கொடுத்ததா இல்லை மனுஷங்களாம் கொடுத்த அதிகாரமா? சொல்லுங்க சொல்கிறாங்க. முடிக்கிறாங்க. என்னையா பதில் சொல்கிறது? விண்ணகத்திலிருந்து தான் திருமுழுக்கு யோவானுக்கு அதிகாரம் வந்தது அப்படின்னு இவங்க சொன்னால், அப்போ ஏண்டா நீ அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கலன்னு கேட்பாரு. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை ஆண்டோட வார்த்தை தானே, அப்போ ஏன் நீ கேட்கலன்னு கேட்பாரு. அப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வச்சுக்கிற அதிகாரம் நாங்களாம் சேர்ந்து கொடுத்தது தான், அவர் பெரிய மண்ணில் அவர் வந்து கடவுள் வார்த்தை போதிக்கலை அப்படின்னு இப்படி சொன்னீங்கன்னா மக்கள்லாம் பார்க்குறாங்க, உனக்கு துவம்சம் பண்ணிவிடுவாங்க உன்னை. ஏனென்றால் திருமுழுக்கு யோவானை இறைவாக்குறதாக மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்படி சொல்கிறதுக்கும் பயம். அவங்க சொல்கிற பதிலை பாருங்க பார்ப்போம். எங்களுக்கு தெரியாது, தெரியவில்லை. அப்போ ஏசப்பா சொல்கிறார், எனக்கும் தெரியாது. திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தினால போதித்தாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் எந்த அதிகாரத்தில் உங்களை தோத்துறேன்னு எனக்கும் தெரியாது என்று அற்புதமான. ஏன் சொல்கிறேன்னா, விதண்டவாதத்திற்கு அதுதான் பதில். நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனுக்கு கெட்டவனாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? பகைவரிடத்தில் அன்பு செய்ய சொன்னாங்க. அவன் மனம் மாறுகின்ற பகைவனாக இருக்கணும் இல்லையா? உன் அன்பையே நல்லா பிடிச்சி பாம்பு மாதிரி பிடிச்சிட்டு இன்னும் கொத்துனா, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீ அன்பு காரணம் அவசியம் கிடையாது. யாவே ஆண்டவர் சொல்லுவார், பழைய ஏற்பாட்டில் இந்த யூத மக்கள் சொல்லுவார் பாருங்க, இஸ்ரவேல் மக்களை, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள்னு சொல்லுவார். அப்படியே நின்றுக்கிட்டே போகிறான், வணங்கி என்னை வணங்கவே மாட்டான், நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட படிஞ்சு வரமாட்டான். இன்னொருத்தர் சொல்லுவார், இவர்கள் உள்ளம் கொழுப்பேறி போச்சுன்னு சொல்லுவார். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? இந்த அப்புறம் தான் உள்ள வந்த மனசு வந்து அப்படியே கொழுத்து போய் திரியுங்களா நீங்களாம், அந்த அளவு அவங்கள வச்சிருக்கிறேன் என்று யாவே ஆண்டவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, சொல்கிறாங்க, எல்லாம் அன்பு செய்யுங்க, எல்லாமே பாசத்தை கொடுங்க, உங்களை அடிச்சனா பண்ணுங்க, மறுக்கணத்தையும் காட்டுங்க இல்லையா? ஒரு முறை இல்லை 7 முறை மன்னிங்க சொல்கிறாரு தான். ஏசப்பா அன்பை தான் பதிக்கிறார். ஆனால் நீ கொடுக்கின்ற அன்பு அங்கே போய் தங்க இடம் ஒன்றும் இல்லை. வானம் மழையை கொடுக்குது, அந்த மழையை ஏற்றுக்கொள்ள விதமாக என்ன பண்ணணும்? அங்கே இருக்கின்ற பாத்திரங்கள், பானைகள், குளம், குட்டைகள் என்ன பண்ணணும்? திறந்துருக்கணும். அப்போ உள்ள போய் மழை சேகரமாக்கும். அப்போ நாம் தர அன்பு அவன் மனசில் போய் தங்கணும், அதுக்கான இடம் அங்கே இருக்கணும்ல. நீ மூடுபடி வச்சுருந்தேன்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம என்ன அன்பை கொடுத்தாலும். எனவே சகோதரர்களே, கடவுள் ஏசப்பா இங்கே என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு பாருங்க. நான் முயற்சி செய்வோம், அதுக்குன்னு இப்படியே தான் இருக்கணும்னு ஏசப்பா சொல்ல, புரியுதுங்களா? எதிர்த்து பேசாமல் சொல்ல, அடையாளம் கண்டுகொள், எல்லாம் நேசி, எல்லாம் அன்பு செய், தப்பு இல்லை. ஆனால் உன்னிடத்தில் விதண்டாவாதம் செய்கிறானா அவனுக்கு தக்க பதில். இன்னொரு கதை சொன்னேன் இல்லையா? வயத்தில் எலி பூந்தாட்டம் போடுது. எலி பூந்தாட்டம் போடுதா? அது என்ன ஒரு சிக்கல் உனக்கு? அவன் சொன்னார், பூனையை முழுங்க முடியுமா? முழுங்கு. எலி மருந்து வாங்கி குடி சாவு, இப்படிதான் சொல்ல முடியாது, வேறு வழி கிடையாது இல்லையா? எனவே அதை போல் விதண்டாவாதம் பேசுகிற மக்களுக்கு விதண்டாவாதம் தான் பதிலாக இருக்கும்.
சகோதர சகோதரிகளே, அப்போ அது கூட ஆண்டவருடைய அருள் தான். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதே போல் சூழ்நிலை வரும்பொழுது இயேசுனுடைய இந்த பாணியை பின்பற்றலாம். அது தவறே கிடையாது. அதற்கும் ஆண்டவருடைய அருள் தான் நமக்கு அச்சாணியாக திகழும். எனவே அன்பு செய்வோம். நம்முடைய அன்பு அங்கே போய் தங்கினால் அது நல்லது இல்லையா? அப்படிப்பட்ட நபர்கள் அன்பு செய்ய தேவை கிடையாது சொல்கிறார் இங்கே. எனவே நம் அன்பு எங்கே போய் சேரணும், எங்கே போய் தங்கணும் என்று அடையாளம் கண்டு அன்பு செய்வோம். நமது அன்பை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு நாம் சற்று விலகியே இருப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.